அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு 4வது லெசன் மின்னூட்டமும் மின்னோட்டமும் அப்படிங்கிற பாடத்துலேருந்து பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு 8 ப்ராப்ளம் இருக்கும். ஓகேங்களா, 8 சம்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் சேர்த்து இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஒரு கூலும் மின்னூட்டத்தில் எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கும்? ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு கூலும் வந்து மின்னோட்டம் வந்து இருக்குது. அதில் வந்து எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ மின்னூட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா Q. ஓகேங்களா? ஸோ அதோட வேல்யூ தான் ஒரு கூலும் கொடுத்துருக்காங்க, எழுதிக்காங்க. எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் நமக்கு தெரியும், E = 1.6 × 10⁻−19. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலக்ட்ரானோட மின்னூட்டத்தின் மதிப்பு. சரிங்களா? ஸோ அங்கே இருக்கக்கூடிய எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து எத்தனைன்னு கேட்குறாங்க, எலக்ட்ரானோட எண்ணிக்கை கேட்குறாங்க. ஸோ n = என்ன, இதுதான் ஃபைன் பண்ணணும். சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஃபார்முலா நமக்கு தெரியும், Q = Ne, இதுதான் ஃபார்முலா. Q என்பது அதில் இருக்கக்கூடிய மின்னூட்டங்களின் எண்ணிக்கை, E என்பது ஒரே ஒரு எலக்ட்ரான் ஒரே ஒரு மின்னூட்டத்தோட எண்ணிக்கை. சரிங்களா? மதிப்பு. ஸோ n வேணும் அப்படின்னா Q/Eன்னு போட்டுக்கோங்க. Qயோட வேல்யூ வந்து 1, Eயோட வேல்யூ வந்து 1.6 × 10⁻−19. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணால் டிவைட் பண்ண ஆன்சர் ஃபைன் பண்ணிடலாம். ஸோ டிவைட் பண்ணால் நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6.25 × +18 எலக்ட்ரான் வரும். ஓகேங்களா? ஸோ புக்கில் வந்து மைனஸ் கொடுத்துருப்போம், அதை நீங்கள் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கோங்க. ஸோ இது ரெண்டையும் வகுத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிடும், எலக்ட்ரான்ஸோட எண்ணிக்கை வந்து கிடைச்சிடும். ஓகே, ஏ அப்படின்னா என்னது, எலக்ட்ரான். சரிங்களா? ஸோ இதை டிவைட் பண்ணது மட்டும் பார்த்து பண்ணிக்கோங்க, இப்படி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது போட்டு இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது, கீழே வந்து 1.6 இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன மேலே இங்கே 10 மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 10, கீழே 16 மாறிடும். ஸோ 10. ஓகேங்களா? 16 போட்டிங்க அப்படின்னா 16, இங்கே 16, இங்கே 10 போட்டுக்கோங்க. ஸோ டிவைட் பண்ண முடியாது, இங்கே பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துனீங்க அப்படின்னா 6 டைம் வரும். ஓகேங்களா? 6 36க்கு 6, மீதி 3, 6 7 8 9. ஓகேங்களா? சும்மா டிவைட் பண்ணி 4 வரும். ஸோ திரும்ப 0 போட்டு இதுமாரி மல்டிப்ளை பண்ணி நீங்கள் ஜஸ்ட் அந்த பாயிண்ட்ஸை மட்டும் இங்கேருந்து இப்போ 0.6 வருது அப்படின்னா, ஸோ இங்கேருந்து ஒரு பாயிண்ட்ஸ் இந்த பக்கம் தள்ளுறீங்க. எக்ஸாம்பிளுக்கு 0.6 × 10⁻19 தான் உங்களுக்கு ஆன்சர் வருது. ஓகே, ஒரே ஒரு டிஜிட் மட்டும் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இங்கே இருக்கிற ஒரு பாயிண்ட் வந்து இந்த பக்கம் நவுத்தணும். ஸோ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா 0.6 × 10⁻18 × 10⁻1 போட்டுக்கோங்க. ஓகேங்க, ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடச்சிடும், 19 கிடச்சிருங்களா? ஸோ இப்போ இந்த 10ஆல் இந்த 0.6 பெருக்கினீங்க அப்புறம் நமக்கு என்ன வரும், 6 வந்துடும், × 10⁻18. ஓகேங்களா? ஸோ மற்ற 2 டிஜிட் ஃபைன் பண்ணிங்கன்னா நமக்கு 25 வரும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 6.25 வரும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், எக்ஸாமில் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? நல்லா பார்த்துக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பி ஒன்றின் குறுக்கு வெட்டு பரப்பை 25 கூலும் அளவிலான மின்னூட்டம் 50 வினாடி காலத்தில் கடந்து சென்றால் அதனால் விளையும் மின்னோட்டத்தின் அளவு என்ன? ஓகேங்களா? ஸோ கம்பி ஒன்று இருக்குது, அந்த கம்பி வந்து வழியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 கூலும் மின்னோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போகுது. ஓகேங்களா? இது எவ்வளோ நேரத்துலன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 வினாடியில். ஓகேங்களா? ஸோ ஒரு 50 செகண்டில் 25 கூலும் வந்து கடந்து போச்சு அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய மின்னோட்டத்தின் மதிப்பு I வந்து என்ன? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஃபார்முலா தான், I = Q/T. I = என்ன வரும், Q/Tன்னு வரும். ஸோ அதில் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். Q என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 கொடுத்துருக்காங்க. டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஓகேங்களா? அடிப்படை அவ்வளோதான் இருக்குது. ஸோ அப்படியே எழுதிக்கலாம். 25 மேலே போட்டுக்கோங்க. டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 செகண்ட்ஸ் அப்படின்னா 50 கீழே போட்டுக்கோங்க. ஸோ ஒரு 25 25, 2 25 பார்த்தீங்கன்னா 50 வரும். ஸோ ஆக்சுவலாக 1/2ன்னு வரும். 1/2 நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஆஃப் அப்படின்னா 0.5 எழுதிக்கலாம். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எது ஃபைன் பண்ணோம், ஐங்கிற மின்னோட்டத்தை வந்து ஃபைன் பண்ணோம். ஓகேங்களா? மின்னோட்டத்தின் SI அலகு நமக்கு என்ன வரும், ஆம்பியர். ஸோ I = 0.5 ஆம்பியர். புரியுதுங்களா? ஸோ அப்படின்னா அந்த 50 செகண்டில் 25 கூலும் வந்து இதை வழியாக கிராஸ் பண்ணி போச்சு அப்படின்னா அதனால் விளையக்கூடிய மின்னோட்டத்தின் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 0.5 ஆம்பியராக இருக்கும். சரிங்களா? இதுவும் வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸு.
டெட் எக்ஸாமில் திரும்ப திரும்ப இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஸோ தேர்ட் கொஸ்டின், விளக்கு ஒன்றின் வழியே பாயும் மின் ஓட்டம் வந்து 0.2 ஆம்பியர். ஓகேங்களா? ஸோ ஐ வந்து பார்த்தீங்கன்னா 0.2 ஆம்பியர் ஆனது ஒரு விளக்கு ஒன்றின் வழியாக பாயுது. சரிங்களா? விளக்கு 1 மணி நேரம் எரிந்தால், ஓகே, டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மணி நேரம் கொடுத்துருக்கான், ஹவர்ஸில் கொடுத்துருக்கான். சரி, எரிந்தால் அதன் வழியே பாய்ந்த மொத்த மின்னூட்டத்தின் மதிப்பு என்ன? ஸோ Q வந்து என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின் கேட்குறான். சரிங்களா? ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும், I ஈக்குவல் டு Q/T. ஓகேங்களா? I ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்? Q/T. மின்னோட்டத்திற்கான ஃபார்முலா I ஈக்குவல் டு Q/T. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து Qவோட வேல்யூ வந்து தான் ஃபைன் பண்ணோம். ஸோ Q ஈக்குவல் டு I இன்ட்டு Tன்னு மாறிடும். ஸோ ஐயோட வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, 0.2 கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே அப்படி 0.2 வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்காங்க. T அப்படிங்கிறது டைமு, இந்த டைம் வந்து 1 ஹவர் கொடுத்துருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 1 மணி நேரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் எது கன்வெர்ட் பண்ணணும்? செகண்ட்ஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 1 மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நிமிடங்கள்? 60 நிமிடங்கள். 1 மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 நிமிடங்கள். அந்த நிமிடத்தை வந்து செகண்ட் கன்வெர்ட் பண்ணும்போது 60 செகண்ட்ஸ் வரும். ஒரு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா 60 செகண்ட்ஸ் வரும். ஸோ அப்படி மாற்றிங்க அப்படின்னா 3600 செகண்ட்ஸ் வரும். ஸோ அப்படியே இங்கே போட்டுங்க, 3600 போட்டுக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம். 0.2 கூட இது 36, 2 0 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரே டிஜிட் தான் இருக்கா? ஸோ 12 மல்டிப்ளை பண்ணிக்காங்க. நமக்கு 6 2 12, 1 2 12, 12 2 மீதி 1, 1 3 2 3 6, 6 1 7 7 போட்டுக்காங்க. 1 2 2 0 போட்டுக்காங்க. ஓகேங்களா? 2 0 போட்டிங்க அப்படின்னா ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னா இங்கே வந்துடும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 720. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா Q இருக்குது. Q என்பது மின்னூட்டம். மின்னூட்டத்தின் SI அலகு வந்து பார்த்தீங்கன்னா கூலும். ஓகேங்களா? சரிங்களா? Q ஈக்குவல் டு 720, Q ஈக்குவல் டு 720 கூலும் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அது வழியாக போகக்கூடிய மொத்த மின்னூட்டத்தின் மதிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 720 கூலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு ஒன்றின் வழியாக 1 மணி நேரத்தில் ட்ராவல் பண்ணுது. சரிங்களா? புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக அடிச்சு தூக்கிடலாம். ஃபோர்த்து கொஸ்டின், ஒரு மின்கலத்தின் மின்னியக்கி விசை, ஓகே, ஒரு மின்கலம் இருக்கு, அதோட மின்னியக்கி விசை வந்து 1.5 வோல்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேங்க, எப்சிலான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.5 வோல்ட் கொடுத்துருக்காங்க. 0.5 கூலும் மின்னோட்டத்தை அந்த மின்சுற்றை சுற்றி அனுப்ப தேவைப்படும் ஆற்றல் வந்து என்ன? ஓகேங்களா? தேவைப்படும் ஆற்றல் அப்படின்னு என்னது? ஆற்றல் அல்லது வேலை, வேலை வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்சிலான் இருக்கு, ஸோ Q இருக்கு. ஓகேங்களா? ஸோ நமக்கு தெரியும் ஃபார்முலா, எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் டிவைடட் பை சார்ஜ்னு படிச்சிருப்போம். ஓகேங்களா? மின் அழுத்தத்துக்கு இதுதான் சம வாய்ப்பாடு, மின் இயக்கி விசைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதே தான் சமன்பாடு. ஓகேங்களா? V ஈக்குவல் டு W/Qன்னு படிச்சிருப்போம். ஸோ அதே எப்சிலான் ஈக்குவல் டு W/Q. இந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஈக்குவல் யூஸ் பண்ணுவாங்க, ஈக்குவல் டு W/Q யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எப்படி இருந்தாலும் சரி நமக்கு ஆன்சர் ஒன்று தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ ஒர்க் டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபைன் பண்ணோம். ஸோ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் இன்ட்டு Qன்னு வரும். எப்சிலான் என்பது மின்னியக்கி விசை, அதுதான் 1.5 கொடுத்துருக்காங்க. Q என்பது மின்னோட்டம் 0.5 கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 5 25க்கு 5 மிச்சம் 2, 4 5 5 6 7 7 வரும். ஸோ இங்கே வந்து 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். இங்கே புள்ளி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒர்க் டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.75. ஒர்க் டன் அப்படின்னா அந்த வேலை, வேலை அல்லது ஆற்றல். ஓகேங்களா? ஆற்றலின் SI அலகு வந்து பார்த்தீங்கன்னா ஜூல்ஸு, வேலையின் SI அலகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூல்ஸ். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? W ஈக்குவல் டு 0.75 ஜூல்ஸ். புரியுதுங்களா? சப்போஸ் ஏதாவது கொஸ்டின் கீழே புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, திரும்ப அதுக்கு மட்டும் தனியாக ஒரு வீடியோ போட்டு அங்கே லிங்க் உங்களுக்கு பேஸ் பண்ணிடுறேன். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், 5th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மின் சூடேற்றியின் வழியாக 2 × 10⁴ கூலும் மின்னோட்டம் பாய்கிறது. சரிங்களா? அப்படி பாயும்போது 5 × 10⁶ ஜூல் அளவு மின் ஆற்றல் வந்து வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுகிறது. ஓகே, இதில் மின் சூடேற்றியில் சூடேற்றின் குறுக்கே காணப்படும் மின்னழுத்த வேறுபாடு என்ன? நம்ம லாஸ்ட் கொஸ்டின் சொன்னேன், இந்த ஃபார்முலா பாருங்க, V ஈக்குவல் டு W/Q. ஓகேங்களா? ஸோ அதே ஃபார்முலா தான் இங்கே. ஸோ V ஈக்குவல் டு W/Qன்னு போட்டுக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒர்க் டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்ப ஆற்றலாக மாறுதுங்களா? ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒர்க் டன் W வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஒர்க் டன். ஒர்க் டன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூல்ஸ்னு போட்டிருக்கா, Q அப்படின்னா இதில் போட்டிருக்கோம், கூலுன்னு போட்டிருக்கா. ஒரு மின் சூடேற்றின் வழியாக 2 × 10⁴ கூலும் மின்னோட்டம் பாயுது அப்படின்னா இதுதான் மின்னோட்டம். அது பாயறதுனால அங்கே உருவாகக்கூடிய மின் ஆற்றல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெப்ப ஆற்றல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி, அது ஒர்க் டன் பார்த்தீங்க அப்படின்னா 5 × 10⁶ ஜூல்ஸ். எப்படின்னா
அது வழியே அந்த மின்சுடைய குறுக்கே அந்த மின்சுடி போது இருக்குது அப்படின்னா அது ரெண்டு கையில் நம்ம என்ன கொடுப்போம், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுப்போம். அப்படி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்தா தான், ஒரு மின்னழுத்த வேறுபாடு கொடுத்தா தான் மின்னோட்டமானது இங்கிருந்து இங்கே போகும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது அந்த மின்னழுத்த வேறுபாடு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வி வந்து ஃபைன் பண்ணோம். 5 என்ன கொடுத்துருக்காங்க, 5 × 10⁻6. ஓகேங்களா? Q என்ன கொடுத்துருக்காங்க, 2 × 10⁻4 கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா 2 2 4. ஓகே, மீதி என்ன இருக்கும், 1 இருக்கும். ஸோ பாயிண்ட் வச்சுக்கோங்க, இங்கே ஒரு 0 சேர்த்திக்கலாம். I2 10. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா 2.5 வரும். இன்ட்டு இங்கே 10⁻6 இருக்குது, இங்கே 10⁻4 இருக்குது. ஸோ ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா 10⁻6 - 4 வரும். ஸோ 10⁻2 வரும். ஸோ 10⁻2 வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 100க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே 100 போட்டுக்காங்க. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 25 2 0 சேர்த்திக்கலாம். டெசிமல் பாயிண்ட் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும், இங்கே புள்ளி வச்சுக்காங்க. V = 250 போட்டுக்காங்க. ஓகேங்களா? V என்பது என்னது, மின்னழுத்த வேறுபாடு. மின்னழுத்த வேறுபாடோட அலகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா SI யூனிட் நமக்கு என்ன வரும், வோல்ட். ஸோ Vன்னு போட்டுக்காங்க. ஸோ இதுதான் அதுக்கான ஆன்சர். புரியுதுங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போலாங்களா? அடுத்து, ஒரு நெகிழி சீப்பு ஒன்றை தலைமுடியில் தேய்ப்பதால் அது -0 கூலும் மின்னோட்டத்தை பெறுகிறது. ஸோ இது தலைமுடி வச்சுக்காங்க. ஒரு சீப்பு இருக்கு, அந்த சீப்பை வச்சு அந்த தலைமுடியில் வந்து பார்த்தீங்கன்னா சீவுறீங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி சீவும் போது பார்த்தீங்கன்னா தலைமுடியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ஆனது எங்கே போயிடும், சீப்புக்கு வந்து போயிடும். ஏன்னா தலைமுடியில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து லூஸாக இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடலாம். அது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மாதிரி இருக்கும், சீப்புக்கு போயிடும். ஓகேங்களா? கொஸ்டின் பாரு, எந்த பொருள் எலக்ட்ரானை இழந்தது? ஓகேங்களா? ஸோ அப்படின்னா எந்த பொருள் எலக்ட்ரான் இழந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தலைமுடியானது எலக்ட்ரானை இழந்தது. சரிங்களா? ஸோ எலக்ட்ரானை இழந்ததுன்னு கேட்டாங்க அப்படின்னா தலைமுடி போட்டுக்கோங்க. எந்த பொருள் எலக்ட்ரானை ஏற்றது, ஓகே வாங்கிக்கிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா சீப்பு வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நிகழ்வில் இடம்பெயர்ந்தப்பட்ட எலக்ட்ரான்ஸோட எண்ணிக்கை கேட்குறாங்க. ஸோ என்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே பார்த்துருப்போம், Q = NE அப்படிங்கிற ஃபார்முலா. ஸோ இதில் N வந்து ஃபைன் பண்ணோம் அப்படின்னா N = Q/Eன்னு போட்டுக்கோங்க. Qவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.4 கூலும். ஓகேங்களா? இந்த சைன் பிரச்சனையே இல்லை, மைனஸ் ப்ளஸ் எல்லாம் நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எண்ணிக்கை மட்டும் தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ 0.4 / 1.6 × 10⁻19 போட்டுக்கோங்க. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் டிவைட் பண்ணால் போதுமானது. ஸோ மேலே 0.4 இருக்குது, கீழே 1.6 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்படி இருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டாம். மேலே வந்து ஒரு 10 மல்டிப்ளை பண்ணால் 10 மாறிடும், 4 மாறிடும். கீழே வந்து 10 மல்டிப்ளை பண்ணால் 16 மாறிடும். ஓகேங்களா? ஸோ இப்படி மாற்றி நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க. ஓகே, 4 வந்து பார்த்தீங்கன்னா 14 டிவைட் பண்ணும். ஸோ இப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணலாம், ஈஸியாக ஆன்சர் வந்து ஃபைன் பண்ணிடலாம். ஸோ ஓகேங்களா? ஃபைன் பண்ணிங்க அப்படின்னா N = 2.5 × 10⁻18 வரும். ஓகேங்களா? ஆக்சுவலி இதுதான் வருங்க. இந்த 10⁻−19 மேலே போச்சு அப்படின்னா 10⁻+19 மாறிடும். இங்கே 0.25 இப்படிக்குள்ள ஆன்சர் வந்து நிறுத்திக்கலாம். ஓகேங்களா? ABCDயில் பாருங்க, இந்த ஆன்சர் வந்து நிறுத்திக்கலாம். சப்போஸ் இல்லை அப்படின்னா அந்த 10⁻19 18 × 10⁻1 எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் போட்ட மாதிரி தான் 10⁻1 அப்படின்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணி நமக்கு என்ன கிடைக்கும், 2.5 கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த 2.5 வந்து அப்படியே இங்கே எழுதிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இதுதான் அதுக்கான ஆன்சர். புரியுதுங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போலாம். 2.5 ஆம்பியர் அளவு மின்னோட்டம் மின் விளக்கு ஒன்றின் வழியே 2 மணி நேரம். ஓகேங்களா? டைம் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே செகண்ட்ல இருக்கும். ஸோ இங்கே 2 ஹவர்ஸ் அப்படின்னா செகண்டுக்கு மாற்றும் போது 2 மணி நேரம். 2 மணி நேரத்துக்கு எவ்வளோ நிமிடங்கள், 60 நிமிடங்கள். ஒரு நிமிடத்துக்கு வந்து எத்தனை செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60 செகண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும், 7200 செகண்ட்ஸாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் கன்வர்ஷன் மட்டும் தெரிஞ்சுன்னா போதும். இந்த கொஸ்டின் வந்து அழகாக நீங்கள் போட்டுடலாம். ஓகேங்களா? I வந்து 2.5, டைம் வந்து 2 ஹவர்ஸ். நம்ம எதுக்கு மாற்றிட்டோம், செகண்ட்ஸ் வந்து மாற்றிட்டோம். ஃபார்முலா வந்து I = Q/T தான் ஃபார்முலா. I என்பது என்னது, மின்னோட்டம். Q என்பது மின்னூட்டம். T வந்து டைம். ஓகேங்களா? ஸோ என்ன கேட்குறாங்க, 2.5 அளவு மின்னோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் போச்சுன்னா மின்னூட்டம் தான் கேட்குறாங்க. ஸோ Q வேணும் அப்படின்னா Q = I × T எழுதிக்காங்க. ஸோ இதில் ஐயோட வேல்யூ வந்து 2.5 போட்டுக்காங்க. T வந்து 7200 போட்டுக்காங்க. இது ரெண்டையும் நீங்கள் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 18,000 வரும். சரிங்களா? ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் தான். இல்லை நீங்கள் அறிவியல் மெத்தடில் எழுதுறீங்க, ஒரு சயின்டிஃபிக் மெத்தடில் எழுதுறீங்க அப்படின்னா 1 2 3 4 ஓகே 4 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்க அப்படின்னா இங்கே வைக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து 10⁻4 எழுதிக்கலாம். ஓகே, 10⁻4 அப்படின்னது ஒரு இதுதான் 10⁻4. ஓகேங்களா?
ஒரு 4 ஜீரோ சேர்த்துனா முடிஞ்சு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அது வழியே இருக்கக்கூடிய மொத்த மின்னோட்டம். ஓகே, அது வழியே செல்லக்கூடிய மொத்த மின்னூட்டம். ஓகேங்களா? புரியுதுங்களா? சரி, லாஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கிராஃப் மெத்தடில் கேட்டிருப்பான். ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி கேட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா கிராஃப் மெத்தடில் கேட்டிருப்பாங்க. மின் தடையம் ஒன்றில் பாயும் மின்னோட்டம் வந்து I, அதன் குறுக்கே உருவாகும் மின்னழுத்த வேறுபாடு V, அவற்றின் மதிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒரு டேபிள் மாதிரி கொடுத்து I வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, V வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 0.5, 1, 2, 3, 4. ஓல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.6, 3.4, 6.7, 10.2, 13.2 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் வந்து கேட்குறான் பாரு, மின்தடையத்தின் மின்தடை மதிப்பு வந்து என்ன? ஓகே, மின்தடையோட ஆர் வந்து என்ன கேட்குறாங்க. நமக்கு ஓம்ஸ்லாம் தெரியும். V ஈக்குவல் நமக்கு என்ன வரும்? IR. ஓகேங்க, வெஜிடேரியன் இஸ் ஈக்குவல் டு IR அப்படிங்கிற ஷார்ட்கட் வந்து கிளாஸ் இருக்கும்போது சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ V ஈக்குவல் டு IR போட்டுக்கோங்க. ஸோ இல்லை ஆர் ஃபைன் பண்ண அப்படின்னா R ஈக்குவல் டு V/Iன்னு வரும். ஸோ உங்கள் வியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எது வேணால் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வியோட வேல்யூ நான் 1.6 ஃபஸ்ட்டு போகிறேன், 1.6 போட்டாச்சு. ஐயோட வேல்யூ 0.5 போகிறேன், 0.5 போட்டாச்சு. இது ரெண்டையும் நீங்கள் டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 3.3 ஓம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா அந்த மின்தடையின் மதிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.3 ஓம். ஓகேங்களா? ஸோ இது இப்படியும் போடலாம். நீங்கள் ஒரு கிராஃப் எடுத்து அந்த கிராஃபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா I வந்து எக்ஸ் ஆக்சிஸில், ஒயில் வந்து பார்த்தீங்க வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் போட்டு இந்த கிராஃபோட பாயிண்ட் இது பார்த்தீங்களா, இங்கே 0.5 ஃபஸ்ட் வந்து 0.5, அடுத்து வந்து 1, அடுத்து 1.5, அடுத்து 2. ஸோ இது மாதிரி இந்த வேல்யூ எல்லாம் போட்டு இந்த ஸ்லோப் எடுத்து அதுக்கு நீங்கள் ஆன்சர் ஃபைண்ட் பண்ணாலும் சரி, இதே ஆன்சர் தான் வரும். சரிங்களா? ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெசனில் இருக்கக்கூடிய எல்லா சம்ஸுமே பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்க, புக்கில் எழுதி வச்சுக்கோங்க, இல்லை தனியாக நோட்டை போட்டு எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் இது மாதிரி வேறு லெசன் சம்ஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.